ஏய் என்னடி இந்த இடத்துல கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன்? ஆமாம் ஆமாம் வந்துட்டேன் உன் வீட்டு வாசலாக நிற்கிறேன். சீரியஸாக சொன்னியா என்னை வீட்டுக்கு வர சொல்லி, இல்லை சும்மா கலாய்ச்சி விட்டியா? ஏய் கதை வந்து திறந்து பாரு, தெரியும் நான் நிற்கிறது. ஆ வா 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 சரி அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. ஹாய். வாவ், லைக் வாவ். யாருமே இல்லையா இந்த ஹாலில்? இரு. ஏய் அந்த கிச்சனில் யாருமே இல்லை. அப்போ அந்த டிவி ரூமில் அங்கேயும் யாரும் இல்லை. என்ன விஷயம்? என்னை வச்சு காமெடி பண்ணலையே, சொல்லுடி. ஒரு வேளை வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜல்சா பண்ண கூப்பிடலாம் நம்மளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்டுருக்கியா? என்னை வச்சு என்ன செய்ய போகிற? சொல்லு. எதுக்கு என்ன வர வச்ச சொல்லு. அட சொல்லுடி. ஓய் சரி சும்மா ஜோக் பண்ண. வா, என்னாச்சு? இந்த இடத்துல நீ கூப்பிடவே மாட்டேன். தெரியும் உங்கள் வீட்டிலலாம் வெளியே போகிறாங்கன்னு சொன்ன போன வாரம். அதுக்காக நீ அதை மீன் பண்ணி நீ கூப்பிடலான்னு எனக்கு தெரியும். பட் தென் சம்திங் இஸ் நாட் ரைட். என்னாச்சு? அட நீ ஃபோன் பேசுகிறப்பவே எனக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. சரி உள்ளே வந்து கொஞ்சம் சேரப் பண்ணலான்னு சொல்லி பேசினேன். ஆனால் அவன் மூஞ்சி மாறவே இல்லையே. இன்றைக்கி நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. ஓய் இங்கே பாரு. நான் சொல்கிறேன்ல, நீ ஃபோனில் வந்துட்டு பேசினப்பவே உன் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நேரில் பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சியா? கொஞ்சம் குடி, எனக்கும் கொடு. ஆ சரி சொல்லு. என்னாச்சு? ஓய் காம் டவுன். உட்கார், அப்படி ஹாலில் உட்கார். சோஃபாவில் உட்கார். யூஸ்வலாக நீ இப்படிலாம் கால் பண்ண மாட்டேன் லேட்டாக. நிறையா நேரம் பேசுவேன். அதிகபட்சம் போனால் வீட்டில் யாரும் இல்லைன்னா தென்னாவிட்டால் வீடியோ கால் பண்ணுவேன். அவ்வளோதான். ரூமாக கூட்டிகிட்டு போய். இது என்னாச்சு? ஒரு வேளை ரொம்ப போர் அடிச்சதுன்னு கூப்பிட்ருப்பியோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். ஆக்சுவலாக வாய்ஸில் ஒரு டல்னஸ் தெரிஞ்சிச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கே. போர் அடித்த மாதிரியும் தெரியலையே உன்னைய பார்க்கல. ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தியோ எதையோ நினச்சி இன்னுமே நீ எனக்கு ஏதோ நீ நினச்சி ஜோன் அவுட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. சொல்லு. 2 எது? 3 சொல்லிட்டேண்ணா. சரி விடு, எத்தனை நாள் தெரில. நீ சொல்லு முதல்ல. என்ன ஆச்சு? என்னைய பாரு முதல்ல, என் மூஞ்சியை பாரு. சோகமாக இருக்க. ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை உண்மையிலே உனக்கு தனியாக அன்றைக்கி நைட் ரூமில் தூங்குறதுக்கு பயமாக இருக்குன்னு நீ கூப்பிட்டியா ஃபோனை போட்டு? அப்படிலாம் நீ பண்ண மாட்டியே. அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தனியாக அவங்க வீட்டிலாம் இருந்ததும் கிடையாது. எனக்கு அந்த ஒரு ஆசை வேறு ஒரு ஓரமாக இருந்துச்சு. ஒருவேளை அது ஏதாச்சும் சிறப்பாக ஏதாச்சும் செய்ய போறியா, என்னை கவனிக்க போறியா அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வாய்ஸை கேட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனு. சரி போர் அடித்ததும் கூப்பிட்டியாங்கிறது நேரில் பார்த்தா தெரியுன்னு வந்து பார்த்தா இங்கே போரும் இல்லைன்னா மேடம்க்கு என்ன பண்ணது? ஓய் என்னாச்சு? நீ வந்து பேசுகிற மாதிரியே இல்லை. ஓய் பேச மாட்டியாப்ப? என்னை இங்கே வந்து உட்காந்தோடனே வேடிக்கை பார்க்குறத கூப்பிட்ருக்கியா? அப்புறம் இல்லை சிரிப்பாக இருக்குது. எனக்கு என்னென்னமோலாம் மைண்ட் வாய்ஸ் வருது. ஆனால் கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது உன் சைடில். கொஞ்சம் என்னென்னு விவரமாக சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கவனிப்பேன். ஐ எம் ஆல் ஹியர் ஃபார் யூ, எய்தர் ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஆர் ஃபார் கம்பேனியன் பர்பஸ், வாட் எவர் யூ வாண்ட் மீ டு டூ. சரியா? நானாக சாப்பிட்டேன். நீ இன்னும் சாப்பிட்லையா? டேபிளில் இருக்க சாப்பாடு யாருக்கு? பிளேட்டில் வச்சு மூடி இருக்கு. எனக்கா?
ஏய் சும்மா விடாதடி, நீ இன்னும் சாப்பிடலானே, வா ஊட்டி விட்றேன் வா. அட நீ இன்னும் சாப்பிடலாம், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இவ்வளோ டல்லாக இருக்கா, என்னாச்சு? இங்கே வா உட்கார், சேரில் உட்கார். வெரி குட். சப்பாத்தி, சப்பாத்தி வித் குருமாவா? என்னோடய ஃபேவரெட். நைஸ். நானும் நடுவில் நல்ல ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். வேணாம், இருக்குது 2 சப்பாத்தி தான், நீனே சாப்பிடு. வேலைக்கெல்லாம் பசிக்கல. பேர் தான் கொஞ்சம் ஜோவியலாக பேசிகிட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் உன் கண்ணில் ஒரு சிரிப்பு தெரியும் என்னைய பார்த்தா, ஒரு சின்ன விளையாட்டுத்தனம் இருக்கும் என்கிட்ட எப்பயுமே உனக்கு. எப்படி நீ சைலண்ட்டாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ மண்டைக்குள்ளே ஓடுதல் மட்டும் தெரியுதுடி. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் ஒன்றும் ஓடாது சரியா? நான் மட்டும்தான் உன் மண்டையில் ஓடுவேன், வேறு யாரும் ஓடக்கூடாது. இப்படிலாம் கிரிஞ்சு ஜோக் பண்ணுவேன், சிரிக்கணும். நீ சிரிக்கிறேன்னா அப்புறம் பார்த்துக்க வேறு மாதிரி ஆயிரும். வேறு மாதிரினா என்ன மாதிரின்னு கேட்டுறத தயவு செஞ்சு. நான் வேறு ஏதாச்சும் தப்பாக எசக்க பசக்கா 4 வார்த்தையை விட்டுறேன், அப்புறம் அது வேறு மாதிரி சிவியர் ஆயிரும். மன்னிச்சிரு. சரி வா. ஆத்துற வாய்த்துற. வெரி குட். முதல் வாய் சாப்பிட்டாச்சு. நைட் என்ன பண்ண போகிறீங்க? அது சரி. நாளைக்கு என்ன பிளானு? தெரியாது. நாளைக்கு வந்துடுவாங்களா வீட்டில்? தெரியாது. நான் நைட்டு இங்கேயே தூங்கட்டுமா? இப்படியே கீழே பார்த்தா என்ன அர்த்தம்? ஏன்னா நைட்டு என்ன பைக் புக் பண்ணி கிளம்பிடணுமா? அது சரி. நான்லாம் போக மாட்டேன், உன் ரூமில் தான் தூங்க போகிறேன். யார் எத்தனை மணிக்கு நடுராத்திரி வந்தாலும் எனக்கு தெரியாது, நீ தான் சமாளிக்கணும். உன் பெட்டுக்கு வேணால் நான் தூங்குறதுக்கு ரெடி. இந்த பிரச்சனை நீ பார்த்துக்க. ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் உன் வீட்டுக்கு, நடுராத்திரி கிளம்ப சொல்லாதா ப்ளீஸ். பாவமாக இல்லையா தெரியல என்னைய பார்த்தா? இன்னொரு வாய் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இருக்கிறது 2 சப்பாத்தி தான். எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்குது. நீ என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓவர் திங்க் பண்ணிட்டியோ? வீட்டில் யாருமே இல்லை, தொண உன்னை வம்புழுக்கிறதுக்கு. உன் தம்பியும் இல்லை, உன் பாட்டியும் இல்லை, எல்லோரும் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்காங்கன்னொன்னே ஈவினிங்லேருந்தே நீ சவுண்டட் வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ஏதாவது உன்னை கடுப்பேற்றிட்டாங்களா? உனக்கு பிடிக்காதா செஞ்சிட்டாங்களா? அப்புறம் என்னடி தங்கம்? இந்தா வாய்த்தரேன், பதில் சொல்ல வேண்டாம், வாய்த்தரேன். நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கலாம். ரொம்ப யோசிக்காத சரியா? ரொம்ப யோசிச்சா தூக்கமே வராது, புரிஞ்சுதா? நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல, அது எனக்கு நல்லா தெரியுது. நீ உன் கூட கொஞ்சம் நேரம் நான் இருந்தால் உனக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி என்னை வர வச்சுருக்க. ஸோ ஐம் ஹியர் டாக்கிங் டு யூ. கொஞ்சம் நான் டைவர்ட் பண்ண உன்னைய ஓவர் திங்க் பண்ண விடாமல். நீ பேசுவ, அவன் கூட லிசன் பண்ணலாம், நீ பேசுகிறதெல்லாம் நினச்சேன். இட்ஸ் ஓகே, நான் பேச நீ லிசன் பண்ண உனக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகும். நான் முடிஞ்சு அவ்வளோதான்டி. இருக்கிறதே பரோட்டா சைஸில் தான் இருக்குது உங்கள் வீட்டில் போட்ட சப்பாத்தி. யார் தைச்சா? நீ தைச்ச சப்பாத்தி தானா? இதுலேயும் லாஸ்ட்டு வாய் வேணாங்கிற. இப்படிலாம் இருந்தால் எனக்கு புரியல. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? ஜூஸு வேணாமா? சரி, எதாவது பழம் இருக்குன்னா சொல்ல, நான் ஜூஸ் போட்டு தரேன். அதெல்லாம் வேணாமா? அப்பா சிரிக்கிறாப்பா. இப்போலாம் நான் கேட்டதே இல்லையா உனக்கு? உடனே யோ 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 இப்போ தான் உன் வீட்டுக்கு என்னை முதல்ல கூப்பிட்ருக்க. உன் வீட்டுக்கு நீ எனக்கு எதாவது செய்வேன்னு பார்த்தா, உன் வீட்டுக்கு நான் உனக்காக ஏதாச்சும் செய்கிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். என்ன நிலமை இது? சரி விடு, பரவாயில்ல. யூ ட்ரஸ்டட் மீ ஆன் சம்திங், ஸோ யூ ஆஸ்க் மீ டு பி ஹியர், சிட் நெக்ஸ்ட் டு யூல. எனக்கு ஒரு ஆசை தான்,
ஜாலியாக ஏதாச்சும் ஜாலியில் ஜிம்கானா கில்மா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு போகலான்னு நினச்சேன். பிள்ளை பாவம் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாலே ஓவர் திங்க் தானே பண்ணிகிட்ருக்கானா நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணால் என்கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதுதான் நீ பண்ணுறேன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. இனிமேல் அதெல்லாம் பண்ணாத, சரியா? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பூ வந்திருக்கேன். ஃபைன். எனக்கு இல்லை, வேணாம். உனக்கு வேணுமா பால்? கலந்து தரவா? இல்லை, எனக்கு நீ கேட்குறியே, ஒரு வேளை உனக்கு கலக்க போறியா அதனால் எனக்கு கேட்டியா? இல்லை உனக்கு கலந்து தரணுன்னாலும் சொல்லு, நான் கலந்து தரேன். நான் நைட்டு தூங்குறப்பெல்லாம் பால் குடிக்க மாட்டேன்டி. ஜென்ரலாக கலந்தெல்லாம் குடிக்க மாட்டேன். எதே அப்போ வேண்டாமா அப்படிங்கிற? வேணாம். வெயிட் எனக்கு புரியலையே. பால் வேண்டாமான்னு கேட்குறியே, என்னவா இருக்கும்? நான்லாம் வெரி நைஸ் மைண்டு தான், ஓகேவா? நீ தான் கரப்டட் மைண்ட். நீ பேசாத என்கிட்ட, நீ வேண்டே பண்ணி வம்புழுக்கிற. அடிக்காத. அப்பா சிரிச்சிட்டானா? சரி, எனக்கு பால் வேணும். ஆமாம். ஓ பைத்தியக்காரி, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கியா பால் கொடுக்கலான்னு? அதெல்லாம் வேணாம். நீ சமத்தா இப்போ என்ன பண்ணு, சாப்பிட்டல, கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு அந்த அந்த பில்லோவில் படு. நான் கூடவே இருக்கேன். நீ தூங்குற வரைக்கும் நான் கூட இருக்கேன். வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்து தூங்கணுமா? இந்தா பாரு, 10 ஸ்டெப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஆனால் எவ்வளோ ஒழுக்கமான பையன் தெரியுமா? தள்ளிப்படு, தள்ளி உட்கார் அப்படின்னு சொல்கிற ஆளுண்ணா. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு வரப்போ ஒரு குஜால்ஸில் வந்தேன். ஆனால் இப்போ பாரு, அவன் நீ என்னென்னமோ ஏதோ நினச்சி இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறேன். நான் கசன்னு பேசி அதனால் நான் வந்து இந்த ஒரு நாளில் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் திங்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஐ வாண்ட் டு கீப் திஸ் ஃபர்ஸ்ட் விசிட் டு யுவர் ஹவுஸ் ஆஸ் அ கன்சோலிங் ஒரு கம்ஃபர்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற சொல்ல, இன் ஃப்யூச்சர் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பேர பசங்க சொல்கிறப்போ உங்கள் தாத்தா இருக்கார்ல, அவர் ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்தால் நீ கதை சொல்கிறப்ப நல்லா இருக்கணும்ல. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த மீட்டப் வந்துட்டு நாராசமாக இருக்கக்கூடாது, அன்பாக அழகாக ஆதரவாக இருக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன். சரி, உன் மைண்டில் இப்போ எவ்வளோ ஓடிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல, என்னென்ன ஓடுதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஓடுறத கொஞ்சம் குறைச்சிட்டேன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அண்ட் பேர பிள்ளைங்க பார்க்குற வரைக்கும் நான் ஒன்று விட்டு போக மாட்டேன். நம்மளுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஃபர்ஸ்ட் மீட் இப்படி இருக்கணும் அப்படின்னு. இதோட நிறுத்தி ஒன்று அழகாக தூங்க வச்சுட்டு நானும் அந்த ஹால் சோஃபாவில் தூங்குறேன். இங்கே பாரு, இதெல்லாம் ஒன்றும் ஓவர் ப்ராமிஸ் இல்லை. யா, ஐ எம் வெரி ஷுர். எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் மை கேரக்டர். தனி குடி, ரொம்ப யோசிக்காத ப்ளீஸ், சரியா? தனியாக இருந்தீன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க தோணும். அப்போ என்ன பண்ணிக்கோ, என்னோட வாய்ஸ் கேளு. உனக்கு தான் நிறையா வச்சுருக்கல, எல்லாம் போட்டு ப்ளே பண்ணு. I'll be there with you if I'm not around. ஓகேவா? இப்போ நான் இங்கே இருந்தேன், உடனே நீ வர சொன்ன வந்துட்டேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி உங்கள் வீட்லேயுமே யாரும் இன்றைக்கி இல்லைங்கனால தான் பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இல்லைன்னா காம்பவுண்ட் வாழ நீ ஏறி குதிக்க வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீ இருக்க நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக நான் வர வச்சுருப்பேன் தான் எனக்கு தோணுது. பெருசாக ஒன்றும் கேர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் போல், இருக்கிறாங்களா இல்லையாங்கிறலாம். சரி, ரொம்ப பேசிட்டோம், போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? நான் இங்கே இருக்கேன், படுத்துக்கிறியா? ஓவர் திங்க் பண்ணாத, ஹால்லே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ ரூம்லையா? ஷோரா?
பில்லோ இருக்கா? அதான் நானே இருக்கேன். ஏய், வாயில் போட்டுருவேன். நான் என்ன சொன்னேன் அப்போவே, நம்ம பசங்க பேர பசங்களுக்கெலாம் என்ன சொல்லணும் கதை? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தது எப்படி சொல்லணும்? அப்படி இருக்கணும். நானே பில்லோவாக இருக்கேன். பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சமத்து பிள்ளையாக தூங்கு நீ. எனக்கு ஒரு பில்லோ சைடில் இருக்குல்ல, நான் வச்சுக்கிறேன். இந்த நைட்டு இப்படி தான் முடியணும்னு வீதி. அது யாராலையும் மாற்ற முடியாது. டிசைன் அப்படி. சரி, தூங்கலாமா? எங்கே சுவிட்சு? லைட் சுவிட்சுடி இந்த பக்கம்தான் இருக்கா? என்ன நடுவில் ஒரு 2 தலாணி போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை தான் சொல்கிறேன் இல்லையா? நீ பாடு நைட்டு வந்து இந்த இந்த வாலிபனை வந்துட்டு நீ தாக்கிட்டீன்னா நான் என்ன பண்ணுறேன்? ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பையி ரெண்டு பில்லோ எடுத்து பையி. இப்போ உனக்கு என்ன வலிக்குது? தேங்க்யூ. சரி, தூங்கலாமா? குட் நைட்.